திமுக ஆட்சிக்கு வந்தால் வார்டு உறுப்பினர்கள் முதல் அமைச்சர்கள் வரை அனைவரும் 15 நாட்களுக்கு ஒரு முறை மக்களை நேரடியாக சந்தித்து குறைகளை கேட்டறியும் வகையில் சட்டம் இயற்றப்படும் என அக்கட்சியின் பொருளாளர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 3ஆம் கட்டமாக நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணம் மேற்கொண்டுள்ள திமுக பொருளாளர் மு ஸ்டாலின் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பயணத்தை மேற்கொண்டார். அப்போது உழவர் சந்தை, காய்கறி வியாபாரிகள், விவசாயிகள், கூத்து கலைகள் என அனைவரிடமும் குறைகளை கேட்ட ஸ்டாலின், திமுக ஆட்சியில் உங்களின் குறைகள் நிவர்த்தி செய்யப்படும் என்றார். இதுவரை 25 மாவட்டத்தில் 166 சட்டமன்ற தொகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளதாக கூறிய ஸ்டாலின், திமுக ஆட்சிக்கு வந்தால் வார்டு உறுப்பினர் முதல் அமைச்சர் வரை அனைவரும் 15 நாட்களுக்கு ஒரு முறை மக்களை சந்திக்கும் வகையில் சட்டம் இயற்றப்படும் என்று தெரிவித்தார். கவுன்சிலராக இருந்தாலும், மேயர்களாக இருந்தாலும், ஊராட்சி தலைவராக இருந்தாலும், மாவட்ட கவுன்சிலராக இருந்தாலும், எம்எல்ஏவாக இருந்தாலும், எம்பியாக இருந்தாலும், அமைச்சர்கள் வரை நான் சொல்றேன். அவங்க எல்லாம் ஆளுங்கட்சியுடைய பிரதிநிதிகளாக வந்து அந்த பொறுப்புக்கு வந்தா என்ன செய்யணும்? மக்களை போய் சந்திக்கணும், மக்களுடைய குறைகளை போய் கேட்கணும். ஆகவே வரக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய ஆட்சியாக திமுக ஆட்சி வருகிற போது அது எந்த பிரதிநிதிகளாக இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்தந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளை மக்களை சந்திச்சு குறைகளை கேட்கணுங்கிற ஒரு சட்டத்தை கூட நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வரும் தெரிவிக்க விரும்புகிறேன். தொடர்ந்து மார்க்கெட் அருகில் பிரச்சார வேனில் நின்றபடியே பேசிய ஸ்டாலின், பதவியில் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் மக்களை நேரடியாக சந்திக்கும் கட்சி திமுக என்றார். அண்ணாமலையார் கோவிலை தொல்லியல் துறையிடமிருந்து மீட்டது உட்பட பல்வேறு சாதனைகள் திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். தொடர்ந்து குடமுழுக்கு பணிகள் நடைபெறும் அண்ணாமலையார் திருக்கோவிலில் உள்ள வல்லாள மகாராஜா கோபுர திருப்பணிகளை அவர் பார்வையிட்டார்.